ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. என்ன ஸ்வீட்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி ரெசிபி தாங்க. நானே என் பையனுக்காக ப்ரௌனி ரெசிபி செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்தது அவுட்புட். இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம டார்க் சாக்லேட்ஸ் அண்ட் பட்டர் ரெண்டுத்தையுமே குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு க்ரஷ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு க்ரஷ் பண்ணுறது ஈஸி அப்படின்னா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்து கட் பண்ணி போடுறது தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஜஸ்ட் உடச்சி போடுறது ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பட்டரையும் அதே மாதிரி நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டேன். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து லிக்விட் பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ நான் வந்து ஒரு பேனில் ஃபஸ்ட்டே ஹாட் வாட்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பட்டரை நான் உள்ளே தூக்கி வச்சுட்டேன். பட்டர் சாக்லேட் ரெண்டுமே சேர்த்து அது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் பதத்துக்கு வந்துருங்க. நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு டக்குன்னு சீக்கிரமாகவே எனக்கு லிக்விட் பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்ததுன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு லிக்விட் பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி லிக்விட் பதத்துக்கு வந்ததும் கீழே வந்து நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். அப்படியே இது சைடில் அப்படியே வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பவுல் எடுத்துக்கலாம். பவுல் இல்லை, மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் ஆஃப் சுகருக்கு, ஒயிட் சுகருக்கு 1/2 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். நான் இந்த ரெண்டும் சேர்த்து தாங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம். ப்ரௌன் சுகர் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நானும் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. ஃபஸ்ட் இது ரெண்டுமே ஃபைன் பவுடராக நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஃபஸ்ட்டு அந்த டார்க் சாக்லேட்டோட லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த சிரப்பை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வந்து அந்த பவுட்ரு, அதாவது சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைவிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சுகரோட எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது எக்கு தாங்க. நான் ரெட் எக்கு எடுத்துருக்கிறேன். 2 எக்கையுமே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. எனக்கு டக்குன்னு 2 விழுந்ததுனால நான் 2ஐயும் போட்டு நான் அப்படியே கிண்டிட்டேன். நல்லா அது எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அது கூட நம்ம அடுத்து வந்து கொஞ்சமாக அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் போதுங்க. அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் மைதா மாவு, நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எதுவும் இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரே மோஷனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படி இப்படி மாற்றக்கூடாதுங்க. ஸோ ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வரும். நான் ரொம்ப பர்சனலாகவே நான் அனுபவித்து சொல்கிறேங்க. ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு நிறைய பேர் வந்து கேக் பண்ணியிருப்பீங்க, நல்லாவே வந்திருக்காது. என்ன ரீசன்னா இந்த கட் அண்ட் ஃபோல்டு ப்ளஸ் அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டு தாங்க ப்ராப்ளம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராகவே வருங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு தாங்க இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நார்மல் கேக் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு தாங்க இருக்கும். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேக் டின் எடுத்து ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கலாங்க. கீ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேக்கிங் ஷீட் போட்டுக்கலாங்க. பேக்கிங் ஷீட் வந்து கரெக்டாக நீங்கள் போடுங்க. நான் வந்து பேக்கிங் ஷீட் போட்டதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து அவசரத்தில் ப்ளஸ் டைப்பில் நான் வந்து க்ராஸில் போட்டுட்டேன். எனக்கு அது கரெக்டாக வரல. கேக்கு சுற்றியுமே வந்து அது ஒழுங்காக இல்லை. பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த கரெக்டான சர்க்கிள் தாங்க வரல. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கேக்கை வந்து ஒன்று போல் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. அந்த இதுலேருந்து நம்ம இதில் கேக் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பேட்டரை வந்து லிக்விடாக இருக்கிறதுனால ஈஸியாகவே நம்ம வந்து இதில் மாற்றியாச்சு. இதில் மாற்றிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சர்க்கிள் வந்து அங்கங்கே அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கிறது, அதை ஒன்று போல் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நான் சாக்லேட்டும் க்ரஷ் பண்ணி போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீ ஹீட் பண்ண ஒரு பேனில் வந்து நான் ஒரு உப்பு
கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து இதை வச்சுட்டேன். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த ரவுண்டு போட்டே இல்லையா, அந்த ரவுண்டுக்கு பதிலாக பிளேட்டோ இல்லை வேறு ஏதாவது போடுங்க. எனக்கு வந்து அது கரெக்டாக வரல. அந்த ரவுட்டை எடுத்துகிட்டு நான் நார்மலாக வச்சேன். சூப்பராகவே கேக்கு பேக் ஆகி வந்துருந்ததுங்க. கேக்கு பேக் ஆனதும் எடுத்து ஒரு 1 ஹவர் நீங்கள் வச்சுட்டு அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிரிச்சுடுங்க. ரொம்பவே சூப்பராக வருங்க. பாருங்கள், என்னோடய சர்க்கிள் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி குறை குறைன்னு வந்தது. ரீசன் வந்து அந்த பேப்பர் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் அழகாக அதை கட் பண்ணி அந்த சாக்லேட் சிரப் ஊற்றி ஃபைனிஷ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க நம்மளோட ஃபைனல் டச். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரௌனியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது சொல்ல நான் மறந்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.